கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் ரோமர் 9:16 ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். தேவனுடைய பிள்ளைகளே, அதனால் நம்ம எதையும் விரும்பாமல் இருக்க முடியுமா? இல்லை, விரும்பணும். ஓடாமல் இருக்க முடியுமா? ஓடணும். ஆனால் அதை வாய்க்க பண்ணுகிறது கர்த்தர். வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். குதிரைன்னா ஆயத்தப்படுத்தணும், எல்லாவற்றையும் சரி செய்யணும், அது ஓடணும், அது வேகமாக ஓடி அந்த பந்தய சாலையில் ஜெயிக்கணும். அதுக்கு சில ஆயத்தங்கள், ட்ரைனிங்கள், அதுக்கு தேவையான ஃபுட்டு, அதுக்கு தேவையான ஸ்டெமினார், நல்ல சரீர பலன் என்ன செய்யணும் என்பதை நாம் பார்க்கணும். அதே போல் பந்தய சாலையில் சிலர் ஓடுவார்கள், அவங்க அதுக்கு முன்னாடி இந்த ட்ரைனிங், மூச்சு பிடிச்சு ஓடக்கூடிய இந்த பலன். என்னுடைய பிள்ளைகளே, ஆனால் கடைசியில் அதை ஜெயிக்க வைக்கிறது கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது. இறங்குகிற தேவனால் மட்டும்தான் முடியும். அதனால தான் எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேலே இரக்கமாக இருப்பேன், எவன் மேல் உருக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் உருக்கமாக இருப்பேன் என்று எழுதுகிறார். அப்போது தேவன் நம்ம மேலே இரக்கமாகவும் உருக்கமாகவும் இருப்பதற்குடைய வாழ்க்கை நம்ம வாழணும். கர்த்தர் நம்ம மேலே இரக்கமாக இருக்கணும், அதுதான். அப்போ நம்மளுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்க வேண்டும்? தேவன் நம்ம விரும்பலாம், இது வேணும் அது வேணும், விரும்பணும். இல்லை, ஒரு டார்கெட் இருக்கணும், ஒரு டேட்டா இருக்கணும், இப்படி தான் நான் செயல்படணும், இவ்வளோ மார்க் அச்சீவ் பண்ணணும், இந்த மாதிரி பலருக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கணும், இந்த மாதிரி நல்ல பிரசங்கம் பண்ணணும், ரட்சிப்புக்களை ஜனங்களை கொண்டு வரணும், எல்லா ஜனங்களும் இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், ஒரு டேட்டா இருக்கணும். நான் அப்படி தான் ஜெபிக்கிறேன், ஒரு டேட்டாவோடு தான் ஜெபிக்கிறேன். ஏதோ ஒரு ஊழியத்தை செய்யணும் நான் செய்யலை, டேட்டாவோட கர்த்தருக்கு பிரியமாக தேவ விருப்பத்தை செய்ய வேண்டும் என்று செய்கிறோம். அப்போது விரும்புகிறவனாலும் அல்ல, ஒருவேளை நான் விரும்புகிறதுனால இப்படி ஓடுவனா? இல்லை, ஓடுகிறவனாலும் அல்ல. அதனால் இரவு பகல அங்கே ஊழியம் எங்கே ஊழியம் ஓடுறதுனால இல்லை, இறங்குகிற தேவனால் இருக்கிறது. இந்த ரெண்டையும் செஞ்சால் தான் அவர் செய்ய வேண்டியதை செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளாக நாங்கள் பிஸ்னஸில், வேலையில், குடும்பத்தில் ஒரு டேட்டாவோட, தேவன் கொடுத்துருக்கிற குடும்பம், தேவன் கொடுத்துருக்கிற பிள்ளைகள், தேவன் கொடுத்துருக்கிற ஆசீர்வாதம் எல்லாவற்றிற்கு நன்றி செலுத்தி ஒரு டேட்டாவோடு நம்ம ஓடும்போது கர்த்தர் நமக்கு இறங்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தாரும். உங்கள் சித்தத்தை செய்வதற்கு எங்களை முழுவதும் விட்டு கொடுக்குறோம். உங்கள் விருப்பம் இல்லாமல் எதையும் நாங்கள் செய்து விடக்கூடாது சுவாமி. இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. ஜெபிக்கிறோம், பலவீனம் சோர்வு மாறட்டும், இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.